லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. गाइस காலையிலே ஒரு சம்பவம் பண்ணிட்டேன். ஏற்கனவே மணி 10 ஆயிடுச்சு. இப்போயே ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோட் மூவிக்கு போகிறோம். நானும் மச்சான் ஆல்ரெடி ரெடியாக இருக்கோம். அதுக்குள்ளே பாரு ஆரம்பிக்கும் போதே சாப்பாட்டோட தான் ஆரம்பிக்கிறான். நாங்கள் எப்பயுமே சேனலில் என்ன நடத்துகிறானுங்க தான் தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு 3 பேர் வரேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. வரேன்னு சொல்லி ½ hour சொல்லிட்டு இருக்கானுங்க. இன்னும் ஆளே காணோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆல்ரெடி இப்போ டைம் 10:30 ஆயிடுச்சு. ஆனால் ஷோக்கு வேறு 10:50 ஷோ. ஒரு 20 minutes தான் இருக்குது. ஒரு 7 kilometers வேறு ட்ராவல் வேறு பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் வரானுங்களா இல்லையான்ட்டு. நீ வாடா என்ன சாரிங்க. நம்ம வந்து இப்போ எங்கே போகிறோம்னா லியோ படத்துக்கு போயிட்டுருக்கோம். சாரி யுவரான கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இண்டியம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியா. ஆமா, ஆல் இண்டியா படத்துக்கு போயிட்டு இருக்கோம். மணி வந்து இப்போ வந்து 10 மணி ஷோ ஆகுது. இவனை வந்துட்டு காலையில ஷோ 10 மணிக்கு புக் பண்ண சொன்னோம். நல்ல சூப்பரா வேலை பார்த்தான். அது ஒண்ணும் இல்லை காய்ஸ். காலைல ஒரு 10 மணி ஷோ புக் பண்ண சொன்னேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஷோ நான் போனேன். 10 மணி இருந்தது புக் பண்ணேன். கடைசியில பார்த்தா அது நைட்டு 10 மணி ஆகி போச்சு. உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். போடு அப்படிதான் வரணும். போலீஸ்க்கு இது வந்துட போறாங்களா? என்ன நடந்துட்டுன்னா தொட்டு வெளியே போற சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனை. யாரும் இல்லை, இவன் தான். அது என்ன பிரச்சனை கொஞ்சம் சொல்ல தயவு செஞ்சு. ஒரு பொண்ணு வேற ஒண்ணும் இல்ல, ஒரு பொண்ணுக்காக 2 பேரும் மாட்டிக்கிட்டானுங்க. அதுல ஒருத்தன் கோவப்பட்டு பிளாக் சுட்டியே போறான். இப்ப அதான் நடந்துட்டு இருக்கு. கலாய்க்கலையா? மச்சான் சைலண்ட் ஆடுறா நான் சொன்னது கோச்சுக்கு ஓட்டான் ஒருத்தவன். அவன் ஒய்ஃபு கிட்ட எனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டு படத்துக்கு வந்துக்கிறான் ப்ரோ. இவங்கெல்லாம் என்ன பண்றது? என்னத்து மூஞ்சி சோகமா வச்சுனுங்கிறவா? எம்ஜிஎம் போறியா ஞாபகம் இருக்குதா? ஆஃப் பண்றா. அதுக்கு காலைல எண்ணெய் விட்டு அது ஞாபகம் தான். அது தெரியல உனக்கு? இல்ல அது தெரியலையா? இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் போடாதீங்க, இதெல்லாம் போடாதீங்க. சுத்திரா இது எங்க வண்டி? நாங்க ட்ரிபிள்ஸ் போவோம், ஃபோர்ஸ் போவோம், பையஸ் போவோம். அத கேக்க நீங்க யாரு? அங்க பாருங்க எம்ஜிஆர் டிவிக்கு தலைவர். ஐயோ ஐயோ இந்த பயம் மட்டமாவே இருங்க. கொஞ்ச நேரம் இருங்க, நான் வாங்கி தரேன். டீ வாங்கி படம் பேர் பாத்தீங்கன்னா கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கோட் தளபதி விஜயோட மூவி. இவ்வளவு தொண்டராட்டு தரியெல்லாம் பேசிட்டு இருக்கா. 2 பேரும் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்ன பண்றாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. மண்டக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. எனக்கு சத்தம் 10வது விசில் போடுன்னு சாங் ஓடிக்கிட்டு இருக்கு. படத்துல கிளைமேக்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு. ட்விஸ்ட் எல்லாம் நல்லா இருக்கு படத்துல. போய் பாருங்க. அடப்பாவீங்களா, கஷ்டப்பட்டு பேசுறேன், இவனுக்கு வீட்டுல தூக்குறேன்றானுங்க. அப்புறம் ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், படத்துல லாஜிக் மிஸ்டேக் எல்லாம் பாக்காதீங்க சரிங்களா? வெங்கட் பிரபுவோட மேஜிக்க பாருங்க.
வெங்கட் பிரபு பேட்டியம் வந்துருச்சு வர்ற இங்கிலீஷ் எல்லாம் பேசு அந்த அப்புறம் விவேக் மாரியே நீ சொல்லி ஆரம்பிக்கணும் செங்கல போட்டு தேய்ச்சி கிடக்கணும் ஒண்ணுமே இல்லடா ஒண்ணுமே இல்லைண்டா அவ்வளவுதான். அப்புறம் பைத்தியக்கார என்னன்னா படத்தோட கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல, நீங்களே போய் பாத்துங்க. ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் சொல்லிடுறேன். படத்துல என்ன ஒன்லைன் ஸ்டோரி மட்டும் என்னன்னா தளபதி vs இளைய தளபதி அவங்களுக்குள்ள இருக்கிற ரெண்டு கேப்ல போடுவாங்க. அத பாத்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்கான். அவனும் பாத்துறாங்க படம் சரி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு ஸ்கிரீன் பிளேல எந்த குறையும் இருக்காது, கொஞ்சம் ஃபாஸ்டிங்கா போகும்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தோன்னா ஸ்கிரீன் பிளே வந்து எந்த இடத்துலயும் லாக் அடிக்கல. ஸோ ஃபாஸ்டா போயிட்டு 3 மணி நேரம் போனதே தெரியல. விஜய் ஆக்டிங் கொஞ்சம் நல்லா இருந்தது, டிஃப்ரெண்டா இருந்தது. மற்ற படங்களை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் improve பண்ணி நல்லா நடிச்சிருந்தாரு. அப்புறம் சில கேமியோ எல்லாம் வந்திருக்கு, அதுவுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் என்னன்னு சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. இவன் நல்லா போயிட்டு இருக்குள்ள வந்து கிடைக்கிறான். இவன் ஏதோ ட்ரை பண்றான்டா, அப்படிதானே பண்ண போறான். சாரி அரவிந்த், சாரி அப்படின்னா இவன் கூட கொஞ்சம் தள்ளியே உட்காரணும். ஐயோ அது இங்கே உட்காந்துக்கலாம். வேற திரும்ப அந்த மண்டகள் ஓடிட்டே இருக்கு. அது இல்ல கல்யாணம்னா கட்டிக்கிட்டு ஓடி போலாமா? வெக்கமா வருதே. பழகிற ஓரமா பழகிற ஓரமா. இப்ப படத்தை பத்தி என்ன சொல்லணும்னா அடுத்த வர வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. குட் கமெண்ட்ஸ். ஒரே லைன்ல ஆமா ஒரு 2 லைன் அவ்வளவுதான். 2 லைன். ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருந்தது. வெங்கட் பிரபு மற்ற படங்களோட இது கொஞ்சம் ஃபாஸ்டிங்கா இருந்தது, ரொம்ப ஃபாஸ்டிங்கா இருந்தது. அவ்வளவுதான் எனக்கு பிடிச்சது, அதான் ஒன்லைன் ஸ்டோரி. அவ்வளவுதான். வெங்கட் பிரபு மற்ற படம்னு பார்த்தோன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கும், இது கொஞ்சம் நல்ல ஃபாஸ்டிங்கா போச்சு. அடுத்து என்ன நடக்கும் என்னன்னு பார்த்தோன்னா அந்த ஒரு ட்விஸ்ட் நல்லா இருந்தது. நான் அன்எக்ஸ்பெக்ட் பண்ணாதெல்லாம் நடந்தது. சரி, நான் நினைச்சது வேற மாதிரி நடந்தது. அதுவும் கிடையாதா? இல்ல சாரி, தப்பு. நான் நினைச்சது ஒண்ணா இருந்தது, ஆனா படத்துல ஸ்கிரீன்ல வந்து வேற மாதிரி வந்தது. இதெல்லாம் நீ எடிட்ல பாத்துக்கோ. என்ன ஸ்கிரீன் பிரசன்ஸ் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிங்கா இருந்தது. அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஸ்க்ரீனில் வந்து பார்த்தோன்னா நம்ம பார்த்துட்டே இருக்கல வந்து ஒரு ட்விஸ்டன்ஸ்லாம் வந்து ஒரு வேற மாதிரி இருந்தது. நம்ம ஒன்று நினச்சி படம் பார்த்துட்டே இருப்போம், ஆனால் அது வேற மாதிரி காமிக்குள்ள வந்து அன்எக்ஸ்பெக்டட். அதுவும் கொஞ்சம் படத்தோட ப்ளஸ்ஸு. விஜய் ஆக்டிங் வந்து மற்ற படத்தோட பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் டேக் ஓவர் பண்ணிட்டாரு. தளபதி மிஸ்ஸஸ் இளைய தளபதி, அதுக்கு மேல இன்னொரு குட்டி தளபதி வந்து உட்காந்தா இருப்பாங்க கிளைமேக்ஸ்ல. அது வேற லெவல் படம், வேற லெவல்ல இருக்கு. வாழ்க வளமுடன். நீங்க போய் பாருங்க. நான் படத்தை பத்தி எதுவும் சொல்லல, வெளியே எதுவும் சொல்லல. நான் படத்தை பத்தி எதுவும் சொல்ல மாட்டேன். நீ மைக் ஐயோ மன்னிச்சிரு தலைவரே. எங்க அண்ணன் வந்து இவனை பத்தி சொல்ல மறந்துட்டேன். அண்ணன் வந்து கொஞ்சம் பாட்டுல எல்லாம் சொதப்பிட்டாங்க சொல்லிட்டே இருந்தாங்க. ஆனா அண்ணன் பாட்டுல சொதப்பவே இல்லை. தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாட்டுலாம் பயங்கரமா இருந்துச்சு, தெரிக்க விட்டாரு. அப்புறம் வந்து பார்த்தோன்னா பிஜிஎம் வந்து வேற லெவல். பழைய இவனை கொண்டு வந்த மாதிரி திரும்பியும் அந்த
நம்ம ஒரு 2010-12 பார்த்த இவனை திரும்பியும் 2024 வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் மிஸ் பண்ணனா. அதே மாதிரி வந்து டாப் ஸ்டார் பிரசாந்த் வேற லெவல் ஆக்டிங், பிரபுதா வேற லெவல் ஆக்டிங், அப்புறம் த்ரிஷா கேமி ரோல். ஐயோ எல்லாமே சொல்லிட்டு இருக்கேனே. எஸ்கே வேற லெவலு. இது வேற மாதிரி இருக்கு. இந்த நீ நினைக்கிற மாதிரி இல்ல. பார்த்தோன்னா 3 மணி நேரம் நல்லா தான் போச்சு. ஏன் போச்சு இது போச்சு கொடுத்த காசுக்கு ஒர்க்கு அதுதான் சொல்லுவோம். போன் அடிக்காமல் லாக் இல்லாமல் நல்லா போச்சு. அது சொல்றதுக்கு மூவி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. அந்த குட்டி விஜய்க்கு வந்துட்டு அந்த வாய்ஸ் கொஞ்சம் டப்புடு, அது கொஞ்சம் நல்லா இல்லை. எப்படின்னா ஒரு சின்ன பையனுக்கு அவர் ஓன் வாய்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அது வந்துட்டு கொஞ்சம் பெரியவங்க வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் சொதப்பல். அப்புறம் இந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரு ஷேக்கிங்காக இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அது வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்குது. என்னென்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. பட்டுன்னு ஒரு ஃபைட் சீன் முடிஞ்ச மாதிரி இருந்தது. அவ்வளோதான். மற்றபடி மியூசிக்ஸில் யுவன் டைரக்டிங் எல்லாம் வேறு லெவல். படம் வேற லெவல். அதாவது யாரு மாதிரி சொல்லணும்னா பூசட்ட மாதிரி சொல்லணும். சூப்பர் ஐடியா. அதாவது மாறன் ஸ்டைலில் ஒன்று சொல்லணும்னா, ஒரு சில சீன்லாம் வந்து பார்க்கல எப்படின்னா உள்ள அஜித் ரசிகர்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. பாதி வந்து விஜய் ரசிகர், பாதி வந்து அஜித் ரசிகர். ஃப்ரெண்டு கேட்டுகிட்டே இருந்தான், மச்சான் படம் எப்படா இருக்கு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்தது. பார்த்தீங்களா உள்ள விசில் சவுண்ட, அனல் பறக்குது, விசில் சவுண்டு பறக்குது அப்படி சொல்லியிருந்தான். அவர் மட்டும் ஏன்னா அந்த அளவுக்கு படம் நல்லா இருக்கா என் ஃப்ரெண்டு கேட்டான். ஆனா நீ வேற ஏன்னா உள்ள அஜித் ரசிகர்கள் படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில சீன்லாம் இருந்தது. இருந்தாலுமே ஓரளவுக்கு ஓகே. நான் சொன்னது சில சீன் மட்டும் தான் சொன்னேன். படத்தை நான் குறை சொல்ல மாட்டேன். படம் வந்து சூப்பர் படம். ஆனஸ்ட் நான் ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு IMDb ரேட் படி பார்த்தோன்னா நான் 8.1 கொடுப்பேன். கண்டிப்பா 8.1 கொடுப்பேன். ஆமா IMDb ரேட் படி. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பார்த்தா பூசட்ட மாதிரி. அதாவது படம் கட்சி கிளைமேக்ஸில் பார்த்தா படங்குதா இல்லை படத்தில் கிளைமேக்ஸ் இருக்குதா, மேட்ச்சில் கிளைமேக்ஸ் இருக்குதா, நானும் தட்டில் இருக்கேன் வந்துட்டேன். நீங்களும் வந்துடல. 3 மணி நேரம் எப்படி போச்சுன்னு தெரில. தூங்கி தான் போச்சேன், அதுவும் தெரில. 3 மணி நேரம் பிடிச்சி வச்சுருந்தேன். எங்களை தான் பிடிச்சி வச்சுருந்தாங்க 3 மணி நேரம். அந்த மாதிரி தான் போச்சு. ஒரு பக்கம் போச்சு, இன்னொரு பக்கம் வந்து காசு ஒரு பக்கம் போச்சு. அது மாதிரி இசைமொழியில் நீங்கள் தயாரா? அண்ணா வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிவிக்கே கட்சி ஆரம்பிச்சு சினிமா விட்டு அரசியலுக்கு போறன்ற மாதிரி மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்காரு. இருந்தாலும் ஒரு சினிமா ஃபேனா அண்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு விஜய் ஃபேனா பார்க்கல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா முன்னால் நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து தளபதி வந்து ஸ்க்ரீன் ப்ரெசஸ்லேயே பார்த்து வளர்ந்து திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்னடா இது படம் நடிக்க முடியாது, படம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த பாகுபலியில மாதிரி தான் அந்த டைலாக் நானும் வருஷ கணக்கா பாடுவேன். என்ன உனக்கு தான் அழுது திரும்பி நினைச்சிருக்கியா? நான் எல்லாம் ஆள ஆரம்பிச்சேன்னா மாச கணக்கு ஆளுவேன். என்ன வார்த்தை பாகுபலி டைலாக் மாதிரிதான். என்னன்னா விடுங்கள, தெய்வம் வந்து கோயிலை விட்டு நம்ம கூட வந்து வராங்க, நம்ம கிட்ட வராங்க அப்படின்னு ஒரு எமோஷனலான சீன் இருக்கும். ஸோ அது மாதிரிதான் வந்து நம்ம தளபதி அப்படிதான் பார்க்கணும். ஸோ சினிமா விட்டு நம்ம மக்களுக்கு நல்லது செய்ய வராரு. ஸோ அவர் வந்து வேதனையா இருந்தாலும் ரொம்ப பெருமையா இருக்கு. பெருமையா இருக்குன்னா எதுல பெருமைனா இதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வருஷத்துக்கு ஒரு டைம் பார்த்துருவோம். அப்புறம் அடிக்கடி அந்த பிரஸ் மீட் வரணும் எல்லாம் பார்க்கலாம். நல்லா தளபதிக்காக பார்க்கலாம். நல்லா பாருங்க நல்லா இருக்கும். கடைசி டைலாக் முடிச்சுக்கிறேன். நம்ம கூல் சுரேஷ் மாதிரி தான்
டைலாக் தான். வெந்து தணிந்தது காடு, தமிழ்நாட்டை தளபதி கையில கொடு, அண்ணா வராரு வழி விடு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே.